இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றமான நல்ல இயேசுவே, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம். அப்பா, இந்த நாளுக்காகவும் இந்த நேரத்திற்காகவும் நீர் தந்த இந்த ஊழியத்திற்காகவும் நன்றி இயேசுவே. இறைவார்த்தை வாஞ்சியோடு கேட்கக்கூடி வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். நற்செய்தியை பறைசாற்றவிருக்கும் உம் அடிமை என் நாவில் இருந்து நீர் பேசும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறைச்செய்தியாக துதியுங்கள் கட்டுகள் உடையும் என்கின்ற தலைப்பிலே உங்களோடு இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, பாவக்கட்டுகள், மரணக்கட்டுகள், சாபக்கட்டுகள், நோயின் கட்டுகள், பேயின் கட்டுகள் என்று 50 கட்டுகள் உள்ளன. இந்த கட்டுகளில் இருந்து நாம் விடுதலை பெற பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். அதிகாலையில் எழுந்து அதிமிக வல்லமையோடு துதித்து வைகரையை வீழ்த்த செய்யுங்கள். தூய ஆவியில் நிரம்பி பரவச பேச்சு பேசியும் அல்லேலுயா சொல்லியும் இயேசு நாமத்தை சொல்லியும் வல்லமையோடு துதியுங்கள். கைகளை தட்டியும் கைகளை உயர்த்தியும் நடனமாடியும் வல்லமையோடு துதியுங்கள். திருப்பாடல்களையும் நன்றி பாடல்களையும் புகழ் பாடல்களையும் பாடி சத்தமாய் துதியுங்கள். பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். அதிமிக வல்லமையோடு துதியுங்கள். அப்பொழுது 50 கட்டுகள் உடையும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எசாயா 43 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர் என்கிறார் நம் ஆண்டவர். ஆகவே பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருடைய கடமையும் உரிமையும் நம்மை படைத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போற்றி புகழ்வது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். மனிதர்களை கட்டுகளிலிருந்து விடுவிப்பதற்காகவே ஆண்டவர் நம்மை அபிஷேகம் செய்திருக்கின்றார். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரமாவது இரவும் பகலும் வல்லமையோடு துதிக்க வேண்டும். துதிக்கின்ற உதடுகள் எப்பொழுதும் தூய்மையாக இருக்க வேண்டும். உங்களுடைய உதட்டிலிருந்து பொய்யோ புரணியோ சண்டை சச்சரவுகளோ தகாத வார்த்தைகளோ வரவே கூடாது. அப்பொழுது நீங்கள் வல்லமையோடு துதிக்கும் பொழுது 50 கட்டுகள் உடைக்கப்படும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திருத்துதர் பணி 16 அதிகாரம் 25 முதல் 26 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டு கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறை கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கலன்று விழுந்தன. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு அடிமை பெண்ணிடமிருந்த குறி சொல்லும் ஆவியை பவுல் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வெளியேறு என்று கட்டளையிட அது வெளியேறியது. அந்த பெண்ணை அடிமையாக வைத்திருந்தவர்களுக்கு வருமானம் இல்லாமல் போய்விட்டது. இதனால் ஆத்திரமடைந்த உரோமியர்கள் பவுலையும் சீலாவையும் நைய பொடித்து சிறையில் அடைத்தார்கள். சிறையில் அடைக்கப்பட்ட பவுலும் சீலாவும் நள்ளிரவில் அதிமிக வல்லமையோடு ஆண்டவரை துதித்தார்கள். மற்ற கைதிகள் அனைவரும் இதை பார்த்து கொண்டிருந்தார்கள், கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பவுலும் சீலாவும் துதிக்க துதிக்க சிறைக்கூடத்தின் கதவுகள் அனைத்துமே திறந்தன. அனைத்து சிறை கைதிகளின் விலங்குகளும் கழன்று விழுந்தன. அனைவருக்கும் மாபெரும் வெற்றி கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உலகம் உங்களை வெறுக்கலாம், காரணமின்றி உங்களை நகைக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் அடித்து உதைத்து உங்களை சித்திரவதை செய்யலாம், சிறையில் அடைக்கலாம். எதை நினைத்தும் கலங்காதீர்கள். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உறுதியாக பற்றிக்கொள்ளுங்கள்.
அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு துதியுங்கள். அப்பொழுது உங்களுடைய சிறையிருப்புகள் எல்லாமே மாறும். உங்களுக்குள் உறைந்திருக்கும் கோபம், எரிச்சல், வெறுப்பு, கசப்பு இது போன்ற அனைத்து காரியங்களும் மறைந்து போகும். உங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எதிராக தீங்கு செய்தவர்கள் உங்கள் சார்பாக வருவார்கள். அவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. யோசுவா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மக்கள் ஆரவாரம் செய்தனர், எக்காலங்கள் முழங்கின. எக்காலத்தின் ஓசையை கேட்ட மக்கள் பேரொலி எழுப்பினர். மதில் இடிந்து விழுந்தது, மக்கள் நகரினுள் நுழைந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு முன்னிருந்த பகுதியை தாக்கி நகரை கைப்பற்றினர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி எரிகோ வழியாக செல்லவிருக்கிறார்கள் என்பதை அறிந்த அரசன் எரிகோ மதில் சுவர்களில் இருந்த அனைத்து கதவுகளையும் மூடினான். யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த அறிவுரையின்படி 6 நாட்கள் நாள் ஒன்றுக்கு ஒரு முறை என அமைதியாக துதித்து கொண்டு எரிகோ நகர் முழுவதும் சுற்றி வந்தார்கள். 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வந்து வல்லமையோடு துதித்தார்கள். அப்போது எரிகோ மதில் சுவர் இடிந்து விழுந்தது. இஸ்ராயேல் மக்களுக்கு மாபெரும் வெற்றி கிடைத்தது. பிரியமானவர்களே, உங்கள் அன்றாட வாழ்க்கையில் உங்களை எதிர்ப்பவர்கள் உங்கள் தலை முடியை விட அதிகமானவர்களாக இருக்கலாம். உங்கள் உடைமைகளையும் உரிமைகளையும் அபகரித்து கொண்டு உங்களை இழிவுபடுத்தலாம். உங்களுடைய நல்ல பெயரை கெடுத்து உங்களுடைய எதிர்காலத்தையே ஏராளம் பேர் சூனியமாக்கியிருக்கலாம். இவர்கள் எல்லோரும் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரு தடை கற்களாகவும் மதில் சுவர்களாகவும் இருக்கலாம். எதை நினைத்தும் கலங்காதீர்கள், அஞ்சாதீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்கள் அனைவரும் விழுந்து போவார்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு துதியுங்கள். ஒரு நாள் அல்லது 2 நாள் துதித்துவிட்டு எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்லாதீர்கள். ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக துதித்து கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்வில் நிச்சயமாக ஆண்டவர் அற்புதங்கள் பலவற்றை செய்வார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எசாயா 6ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒலியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன். ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அரியணையில் அமர்ந்திருந்த ஆண்டவரை சேராபீன்கள் அதிமிக வல்லமையோடு துதித்து கொண்டிருந்தார்கள். இதை இறைவாக்கினர் எசாயா கேட்டுக்கொண்டிருந்தார். பாவக்கட்டுகள் உடைய எசாயா, ஐயோ, நான் அழிந்தேன், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மனிதன் நான் என்று சொல்லி கதறினார். அப்பொழுது துதித்து கொண்டிருந்த சேராபீன்களில் ஒருவர் பலிபீடத்தில் இருந்த நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்துக்கொண்டு வந்து எசாயாவின் நாவை தொட்டார். உடனே எசாயாவின் பாவக்கட்டுகள் உடைந்தது. பிரியமானவர்களே, உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் துணிச்சலோடு பாவத்திற்கு மேல் பாவம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்காக உங்கள் பாவக்கட்டுகள் உடைய உபவாசித்து ஊக்கமாக ஜெபியுங்கள். ஏராளம் தான தர்மங்கள் செய்யுங்கள். அப்பொழுது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. திருப்பாடல் 51ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும்.
தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு வழியை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பலியிலிருந்து என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. தாவீதின் பாவம் சுற்றி காட்டப்பட்ட பொழுது தாவீது தான் அரசன் என்று நினைக்காமல் தான் செய்த பாவங்களுக்கு மிகவும் வருந்தி கண்ணீர் சிந்தி கதறினார். ஆண்டவரே, உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளி விடாதையும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும், உமது மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபித்தார். செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக நாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். பாவிகளுக்கு உமது வழியை கற்பிப்பேன். அவர்களை உம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று கூறினார். தாவீதின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் தாவீதின் பாவங்களை மன்னித்தார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் செய்யும் பாவங்களுக்கு பரிகாரமாக ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு துதியுங்கள். நற்செய்தியை வல்லமையோடு பறைசாற்றுங்கள். அநேகரை ஆண்டவரிடம் கொண்டு வந்து சேருங்கள். பலருக்கு முன்மாதிரியான சாட்சிய வாழ்வு வாழுங்கள். செய்த பாவத்தையே மீண்டும் செய்யாதீர்கள். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்காக ஏராளம் பாடுகள் பலப்பட்டு சிலுவில் இரத்தம் சிந்தி நம்மை மீட்டிருக்கின்றார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் உறுதியாக பற்றிக்கொண்டு அவருடைய விசுவாசத்தில் வேரூன்றி நில்லுங்கள். அப்பொழுது உங்களுடைய கட்டுகள் உடையும். பாவமில்லா பரிசுத்த வாழ்வு நீங்கள் வாழலாம். சோதரிக்கிறவனின் சூழ்ச்சியிலிருந்து நீங்கள் தப்புவித்துக் கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. திருப்பாடல் 134 அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகிறேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல என் உயிர் உமக்காக தவிக்கின்றது என்கிறார் தாவீது. தாவீது சிறு வயது முதல் ஆண்டவரை போற்றி புகழ்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டி வந்தார். ஆண்டவரும் தாவீதை அதிகமாக ஆசீர்வதித்தார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை இஸ்ரேலின் ராஜாவாக அபிஷேகம் செய்தார். ஆண்டவர் தாவீதோடு இருந்து தாவீது செய்த எல்லா யுத்தங்களிலும் வெற்றியை காண செய்தார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, இறைப்பிரசனம் எப்பொழுதும் உங்களோடு இருக்க வேண்டும். நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் வெற்றியை காண வேண்டும். உங்களுடைய குடும்பத்தில் சாந்தி சமாதானம் இருக்க வேண்டும். நல்ல வேலை அமைய வேண்டும். நல்ல தொழில் தொடங்க வேண்டும். வாழ்க்கையில் ஓங்கி நிற்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? தாவீது துதித்தது போல உங்களுடைய இரு கைகளையும் உயர்த்தி துதியுங்கள். அப்பொழுது துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் நம் ஆண்டவர் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக ஆசீர்வாதங்களை தந்து உங்களை ஆசீர்வாதங்களால் நிரப்புவார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, பாவக்கட்டுகளிலிருந்தும் சாபக்கட்டுகளிலிருந்தும் நோயின் கட்டுகளிலிருந்தும் பேயின் கட்டுகளிலிருந்தும் மரண கட்டுகளிலிருந்தும் நீங்கள் விடுதலை பெற நினைக்கின்றீர்கள் என்றால் அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு துதியுங்கள். இறைவார்த்தை இரவும் பகலும் வாசித்து தியானம் செய்யுங்கள். உபவாசித்து ஊக்கமாக ஜெபியுங்கள். அப்பொழுது உங்களுடைய கட்டுகள் உடையும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கவே இல்லை, நல்ல வேலை கிடைக்கவில்லை என்று மன வருத்தத்தோடு இருக்கின்றீர்களா? கலங்காதீர்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து 3 மணி முதல் 6 மணி வரை ஜெபியுங்கள். அப்பொழுது நிச்சயமாக நல்ல காரியங்கள் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கும். ஏனென்றால் காலை 3 மணி முதல் 6 மணி வரை ஆசீர்வாதத்தின் நேரம். உங்களால் 3 மணி நேரம் தொடர்ச்சியாக ஜெபிக்க முடியவில்லை என்றால் குறைந்தது 1 மணி நேரமாவது ஜெபியுங்கள். நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்கின்ற வைராக்கியத்தோடும் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் வாஞ்சியோடும் ஜெபியுங்கள். அப்பொழுது நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. திருப்பாடல் 51ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது நான் உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்று தாவீது சொல்லி ஜெபித்தது போல நீங்களும் சொல்லி ஜெபியுங்கள். ஒவ்வொரு நாளும்
அதிகாலையில் எழும்போது இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சத்தமாய் சொல்லிக்கொண்டு உங்களுடைய படுக்கையை விட்டு குதித்து எழுங்கள். இப்படியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லும்போது அந்த நாள் உங்களுக்கு மிகவும் அற்புதமான நாளாக அமையும். அதேபோல் இரவு உறங்க சொல்வதற்கு முன்னும், ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நீர் எனக்கு செய்த அனைத்து காரியங்களுக்காகவும் நன்றி இயேசுவே என்று சொல்லிக்கொண்டு உங்கள் வாய் மூடப்படட்டும். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று நம் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் எதை கேட்டாலும் அவர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார் என்கின்ற வைராக்கியத்தோடு நீங்கள் கேளுங்கள். அவர் உங்களுக்கு நிச்சயமாக செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்கள். அவர் உங்களை பாவக்கட்டுகளிலிருந்தும் சாபக்கட்டுகளிலிருந்தும் அனைத்து விதமான கட்டுகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். வல்லமையோடு துதியுங்கள். உங்கள் கட்டுகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வாருங்கள் செபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் நல்ல இயேசுவே, நான் உருவாக்கிய இந்த ஜனங்கள் என் புகழை எடுத்துரைப்பர் என்கின்ற வாக்கிற்கிணங்க நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். உம்மை மாத்திரமே நாங்கள் மகிமைப்படுத்த நீர் ஒருவர் மாத்திரமே உயிருள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்து பலருக்கும் உம்மை நாங்கள் எடுத்துச் சொல்லி அனைவரும் உம்மை அறிந்து கொள்ளும் ஒரு தூதர்களாக நீர் எங்களை பயன்படுத்தி கொள்ளும் அப்பா. உலகமாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு உலகத்தின் பின்னால் நாங்கள் சென்று பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நித்திய பேரின்ப வீட்டு நாங்கள் இழந்து போகாதபடி நீர் எங்களை பொறுப்பெடுத்து பாதுகாத்து கொள்ளும். பாவக்கட்டுகளிலிருந்தும் சாபக்கட்டுகளிலிருந்தும் நோயின் கட்டுகளிலிருந்தும் பேயின் கட்டுகளிலிருந்தும் மரண கட்டுகளிலிருந்தும் நாங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் வல்லமையோடு துதிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களிகூறுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களிகூறுவோம். புலம்பலில இனி அழுகையில, புலம்பலில இனி அழுகையில, இனி புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.